கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவேளையில உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் திரும்பி பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறவர். எல்லாருக்கும் பலன் கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் பலன். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு பலன் தருகிறார். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரா, அவருடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை, அவருடைய ஜனத்திற்கு பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காலவெளியிலே தேவன் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அவர் அவருடைய ஜனத்திற்கு பலன் தருகிறார். அவருடைய ஜனத்திற்கு ஆரோக்கியம் கட்டளிடுகிறார். அவருடைய ஜனத்திற்கு சமாதானம் தருகிறார். அவர் கொடுக்கிறவர், அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய கிருபைகள் புலம்பல்ல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அவர் காலைதோறும் அவருக்கு கிருபைகளை தருகிறாராம். புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார் காலைதோறும். அவர் சொல்லும் போது ஆண்டவர் ஏசாயா 40ல புது பலன் தருகிறார், புது கிருபைகளை தருகிறார். ஏசாயா சொல்லும் போது புலம்பல்ல எரேமியா சொல்லும் போது நமக்கு காலைதோறும் புதிய கிருபைகளை அவர் என்ன செய்கிறார், தருகிறார். புதியவைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில் புதிய அனுபவம் நமக்கு வர வேண்டும். காலைதோறும் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு புதிய புதிய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். புதிய வரங்களை, புதிய கிருபைகளை, புதிய பலனை ஆண்டவர் காலைதோறும் தருகிறார். புது பலன் யாருக்கு? காத்திருக்கிறவர்களுக்கு. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யாருக்கு புது பலன்? அப்ப யாருக்கு புதிய கிருபை? யாருக்கு புதிய ஆசீர்வாதம்? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் நன்மையை தருகிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இந்த காலையில அவருக்கு காத்திருப்பது என்பது என்ன? நம்முடைய காரியமாக காத்திருப்பது அல்ல, தேவ சித்தத்துக்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய காரியத்துக்காக காத்திருப்பது அல்ல, தேவனுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு தேவன் காத்திருக்கிறதை குறித்து நம்மோடு கூட ஒரு சில காரியங்களை பேசுவாராக. யோவான் 5ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். யோவான் 5:5 இருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. 32 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார்.
உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது 38 வருஷம் பலவீனமா இருக்கிறான். 38 வருஷம் அவன் இருந்தான். அவன் சொஸ்தமாக முடியவில்லை. 38 வருஷம் பெதஸ்தா என்கிற குளத்தின் கரையிலே இருக்கிறான். பழைய ஏற்பாடு காலத்துல தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். கலக்கும் போது யார் முதலில் போய் அந்த குளத்திலே விழுகிறானோ அவன் சுகமாவான். இதுதான் அன்றைக்கு இருந்த நியதி, அன்றைக்கு இருந்த உண்மை காரியம். அப்போ இவன் 38 வருஷமாய் அந்த குளத்தின் அடியிலே இருக்கிறான். எப்படியாகிலும் சுகம் கிடைக்காதா? எப்படியாகிலும் குளத்திலே நாம் விழுந்துடலாமா? எப்படியாவது விழுந்துடணும், சுகமாங்க வேண்டும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. 38 வருஷம் பிரயாசப்படுகிறான், 38 வருஷம் போராடுறான், 38 வருஷமா அந்த தண்ணியில விழுறதுக்கு பாக்குறான், குளத்துல விழுறதுக்கு பாக்குறான். ஆனால் 38 வருஷமும் யாரோ ஒருவர் விழுந்துடுறாங்க. இவன் வியாதி உள்ளவனாகவே இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் எத்தனை வருஷம்? சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியினால் 80. அப்போ 70 வருஷம் வச்சாலும் அல்லது 80 வருஷம் வச்சாலும் அவன் ஆயுசு காலத்துல பாதி நாள் அவன் குளத்திலேயே இருக்கான். வியாதியஸ்தனா, வியாதியோடு பலவீனத்தோடு வெளியே வர முடியாம சுகம் இல்லாம இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷனுக்கு 70 வருஷம் வச்சாலும் 38 வருஷம் பாருங்க. ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலத்துல கிட்டத்தட்ட 65% அவன் குளத்தின் அடியிலே அங்கே கிடக்கிறதை பார்க்கிறோம். காலவேளையில அவன் சொல்லும் போது, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. பிரியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கொண்டு போய் விடுவதற்கு யார் கொண்டு போய் விடுவா? யார் என்னை காப்பாத்துவா? யார் என்னை பலப்படுத்துவா? ஒருவேளை இந்த காலையில இந்த ஜெப நேரத்துல நீங்களும் பல வருடங்களாக சுகமில்லாமல், பலனில்லாமல், சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களே, ஆனால் சமாதானம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். குளத்தின் அடியிலே, அற்புதத்தின் நடுவிலே அற்புதம் நடக்குமா நடக்குமா என்று எதிர்பார்த்து இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இவன் எப்படிப்பட்டவனா இருந்தா, அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வந்து எத்தனை வருஷம் அவர் உயிரோடு இருந்தார் என்று பார்க்கும்போது அவர் 33 வருஷம், 30 வருஷம் தாய் தகப்பனோடு இருந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இந்த மனுஷன் 38 வருஷமா இருக்கிறான். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை விட இவன் மூத்தவனா இருக்கான். இயேசு கிறிஸ்து அவர் வர்றதுக்கு முன்னாலேயே குளத்துல இருக்கான். இயேசு கிறிஸ்து பிறக்கறக்கு முன்னே குளத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். இயேசு கிறிஸ்து இவனை சந்திக்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கறக்கு முன்னே அற்புதத்துக்காக இந்த குளத்தின் அடியில இருக்கிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அற்புதத்துக்காக அவன் காத்து கிடக்கிறவனாக இருந்தான். பெதஸ்தா என்கிற குளம் வியாதிகளை சுகமாக்குகிற இடமா இருந்தது. வியாதிகள் இருக்கிறவர்கள் வந்து சுஸ்தமானார்கள். இட வசதி எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. இடம் வசதியா இருந்திருக்குமா? இல்லை. ஒரு குளம் எப்படி இருந்திருக்கும்? எத்தனை ஆண்டுகளாக அவன் இருந்திருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம், ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்றோம், அற்புதம் கிடைக்கலையா? என்னத்த கடவுள் செஞ்சாரு எனக்கு? என்னத்த கடவுள் ஏசு ஏசுன்னு போய் எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 2 நாள் வருவாங்க சர்ச்சுக்கு,
2 நாள் சர்ச்சுக்கு வரவங்க அற்புதம் கிடைக்கலன்னா ஆண்டவரை அவனோட முணுமுணுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அற்புதம் நடக்கல, என்னத்த கடவுளை தேடினேன், ஜெபிச்சேன், சபைக்கு போனேன், காணிக்க கொடுத்தேன், தசமாவும் கொடுத்தேன், எல்லா தேவைக்கும் நான் பணம் கொடுத்தேன், ஆனா எனக்கு எந்த காரியமும் நடக்கல. 2 நாள், ஒரு மாசம் சர்ச்சைக்கு வந்துட்டு. ஆனா இவன் 38 வருஷம் அவன் பெதஸ்தா என்கிற அந்த இடத்தை, குளத்தை விட்டு வெளியே போகவே இல்லை. அவனுக்கு நம்பிக்கை, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அவனுக்கு ஒரு விசுவாசம், எனக்கு அற்புதம் நடக்கும். உண்மையிலேயே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் தேவன் எனக்காக அற்புதங்களை செய்வார் என்று. இந்த 38 வருஷம் வியாதியோடு இருந்தவன் விசுவாசித்திருந்தான். இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம சபைக்கு போகாம இருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு போறதில்ல. என்னத்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, இவ்வளவு நான் ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு, இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாரு, இவ்வளவு உண்மையா நான் வாழ்ந்து எனக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு நாம் சொல்லி விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவன் 38 வருஷமா அற்புதம் நடக்கவே இல்லை. ஆனாலும் வியாதி உள்ளவனாய் அந்த பெதஸ்தா என்கிற குளத்தின் அடியிலே, அந்த குளத்தின் கரையிலே அவன் அமர்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம ஆலயத்துக்கு போவது உண்மைதான், ஆனால் அற்புதம் நடக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அடையாளங்கள் நடக்கும் வரை காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யும் வரை நாம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனிடம் அவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல தான் நமக்கு அற்புதங்களை செய்வார். அவருடைய நேரத்துக்காக காத்திருப்போம், அவருடைய வார்த்தைகளுக்காக. அவர் எந்த டைம்ல அற்புதம் செய்வார்னு அந்த டைமிங்ல நிச்சயமா தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இவன் காத்திருந்தான், பாத்தீங்களா? காத்திருந்ததுக்கு என்ன பலன் யோசனை பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் குளம் கலங்கும் போது அந்த குளத்தில் போய் விழுந்து சுகம் வாங்குவார்கள். ஆண்டவர் 38 வருஷம் இவனை காத்திருக்க வச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எப்பா, நீ குளம் கலங்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த இவ்வளவு நாள், ஆனா இனி அப்படி இல்லை. குளம் கலங்கும், குதிப்பேன், சுகமாவேன் என்பதை விட குளத்தை கலக்குகிறவர் உன் அருகில இருக்கிறார். குளத்துல விழுந்தலாம் நீ சுகமாக வேண்டாம், குளத்துல முங்கி சுகமாக வேண்டாம், நான் உனக்கு சுகம் தருகிறேன் என்று இயேசு அவருக்கு சுகம் தந்தார். அப்ப காரணம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்கு காத்திருக்கிறார். நாம காத்திருக்கிறத விட அவர் நமக்காக காத்திருந்து அவர் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அவருடைய நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க, சுகமாக்க, பலப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். அவனுக்கு செஞ்ச மாதிரி, இவனுக்கு செஞ்ச மாதிரி, ஏத்த வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செஞ்சார்ல, அது மாதிரி எனக்கு செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. உம்முடைய நேரத்துல நீர் எனக்கு அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் நமக்கு வேறு விதங்கள்ல நடத்துவார், வேறு வழியில நடத்துவார். மறந்து போகாதிருங்க. 2வது சங்கீதம் 105வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால், சங்கீதம் 105 அதுல 19வது வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 105 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 105 19. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தம் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரைக்கும் அவன் காத்திருந்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை எப்படி இருப்பாங்களாம்? அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருப்பார்கள். யோசேப்புக்கு சொப்பனம் உண்மைதான், சொப்பனம் கிடைச்சிச்சு உண்மைதான். ஆனா சொப்பனம் நிறைவேறுகிற வரைக்கும் அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்தான். யோசேப்பை குழியிலே போட்டார்கள், காத்திருந்தான். அவன் சோத்திரம் போத்திபார் வீட்டிலே கொண்டு போனார்கள், காத்திருந்தான். சிறைச்சாலைக்கு போனான், காத்திருந்தான். எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டான்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்திலேயும் அவன்
அவன் ஸ்தோத்திரம் தேவ திட்டத்திற்காக காத்திருக்கிறவனாய் இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற, தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேற அவன் காத்திருந்தான். ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அவன் 17 வருஷம் கஷ்டப்பட்டா, 13 வருஷம் கஷ்டப்பட்டாலும் இந்த 13 வருஷத்துல பரிசுத்தத்தை இழக்காமல் இருந்தான். கர்த்தர் கொடுத்த பரிசுத்தத்தை இழக்கவில்லை. தேவன் கொடுத்த சொப்பனம் அவனுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அவன் ஒருபோதும் பரிசுத்தத்தை இழக்கவில்லை. தேவனுக்கு உண்மையாய் இருந்தான். சிறிதிலையும் பெரிதிலையும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்மெல்லாம் அப்படியா? சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா போச்சு, சின்ன சின்ன காரியம் ஆண்டவர் விட்டுருவோம், சின்ன சின்ன போராட்டம் வந்துச்சுன்னா ஆண்டவரே விட்டுருவோம். வேண்டாம், இன்னைக்கு இந்த பிரச்சனை நடுவில் என்ன செய்ய முடியும், யாருனாலும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க, என் வாழ்க்கை நான் பார்க்கணுமேன்னு பாவத்துல விழுந்துடுறோம். ஆனா யோசேப்பு பாவம் செய்யாதவனா, தன்னை பரிசுத்தம் உள்ளவனாக நிரூபித்து 13 வருஷம் தேவ சமூகத்திலே காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிற. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது அந்த 38 வருஷம் முடியாதவன் தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்தான். இரண்டாவது வாக்கு தத்தத்துக்காக யோசேப்பு காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் அவன் சோதர கர்த்தர் ஏன் காத்திருந்தார், கர்த்தர் ஏன் காத்திருக்க வைத்தார்? அவனை புடமிட்டாராம். ஆமென். யோசேப்பை வசனத்தினால் புடமிட்டார், யோசேப்பை வார்த்தையினால் புடமிட்டார். சில நேரங்கள்ல உங்களை தேவன் புடமிடுவார். தேவன் சில சோதனைகளை கொடுத்து உங்களை புடமிடுவார். அதனால பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை புடமிடுகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனை புறக்கணித்தவர்கள் எத்தனை பேர் பாருங்க. யோசேப்பை எல்லாரும் மறந்தார்கள். தேவன் புடமிடும் போது எல்லாரும் நம்மளை மறந்துடுவான். நாம் புடமிடப்படும் போது நம்ம சொந்த மந்தம் எல்லாம் நம்மளை யாருன்னே தெரியாதுமா. இவனா, ஐயோ இவனுக்கு தெரியாதுப்பா, காசு பணம் நம்மகிட்ட இருக்காது, பொருளாதாரத்தை நெருக்கடியோடு இருப்போம், அதனால பக்கத்துல இருக்கிறவனா அனாதைன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள பேசுவான். சொந்த பந்தம் இல்ல, இவன் யாரும் மதிப்பா, இவங்களாம் ஒரு ஆளா, தூக்கி எறிகிற உலகத்தில் நம்ம வாழுகிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், தேவனுக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஏற்றவேல்ல புடமிட்டு வார்த்தையை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற நாம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மூணாவது ஒரு காரியம், யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பினால் 4ஆம் அதிகாரம், அதுல 4 முதல் 7 வரை நீங்கள் வாசித்தால், 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை வாசிக்கும் போது, அவர் சமாரியா நாட்டு வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை, யோவான் 4ஆம் அதிகாரம் அதுல வாசிக்கும் போது நீங்கள் அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவருடைய சீஷர்கள் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். நீங்க அந்த அதிகாரத்துல கீழே ஃபுல்லா நீங்க வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு கிணத்தின் அடியில, சமாரியா நாட்டிலே வழியாய் போகும்போது ஒரு கிணத்தின் அடியில இயேசு கிறிஸ்து அவர் அமர்ந்திருந்தார். அங்கே ஒரு சமாரியாவில் உள்ள ஒரு சகோதரி அவர் தண்ணீர் முள்ள வந்தாள். அங்க யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு கிணறு அங்க இருந்தது. இயேசு கிறிஸ்து பிரயாணத்திலே களைப்பாய் நடந்து வரும்போது களைப்பாய் இருந்தபடியால் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே தண்ணீர் முள்ள வந்தாள். அவள் தண்ணீர் கொண்டு வரும்போது அங்கே இயேசு கிறிஸ்து எனக்கு கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தவள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். அங்க அவ சொல்றா, நீர் யூதரா இருக்கிறீர், நான் சமாரியா பெண்ணிட்ட எப்படி நீங்க தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு அவ பேசுறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதுல சொல்லும்போது சொல்றார், நான் உனக்கு கொடுக்கிற தண்ணீர் நீ ஒருபோதும் தாகமடைய மாட்டாய் சொல்றார். உடனே அவள்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, உன்னுடைய
அவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாரு. உன் கணவனை கூட்டிட்டு வாங்கும் போது, எனக்கு கணவன் இல்ல, என்னுடைய புருஷன் எனக்கு இல்லைன்றார். உடனே ஆண்டவர் சொல்றார், உண்மைதான், இதுவரை இருந்த புருஷனும் இப்ப இல்ல, இப்ப இருக்கிறவன் புருஷனும் இல்லைன்றார். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். உடனே அவ இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஊருக்குள்ள போய் இவரை குறித்து அவள் அறிவிக்கிறாள். பிரியமானவர்களே, 18வது வசனம் சொல்லும் போது, எப்படி எனில் 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவனும் உன் புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றார். இந்த சமாரியா ஸ்திரீ 3 காரியம் சொல்றார். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே 9வது அதிகாரத்துல பாருங்க, நீ யூதனா இருக்க என்று சொல்றார். அப்போ முதலாவது அவளுக்கு ஒரு வெளிப்பாடு, நான் சமாரியன், நீர் யூதர், எப்படி அப்படின்னு சொல்லி யூதர் என்று சொல்லுகிறார். 2வது ஆண்டவர இயேசு கிறிஸ்துவ 11வது வசனத்துல அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே என்றா. ஃபர்ஸ்ட் யூதன்றா, 2வது ஆண்டவனே என்றா, 3வது 19வது வசனத்துல சொல்லும்போது, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்றார். இவளுக்குள்ள வெளிப்பாட பாருங்க, எவ்வளவு வெளிப்பாடுன்னு. அதே இது 29வது வசனம் சொல்லும் போது, அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்துதானே என்றாள். அப்ப 4 வெளிப்பாடு அவளுக்கு வருது. முதல்ல யூதன்றா, 2வது ஆண்டவரே என்றா, 3வது தீர்க்கதரிசி என்றா, 4வது இவர் கிறிஸ்து அப்படின்னு அறிக்கையிடுறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அறிக்கையிட்டாள். இயேசு கிணத்தின் அருகே வந்தபோது தாகம் எடுக்காத ஒரு தண்ணீர், ஜீவ தண்ணீர் வைத்திருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, பிதாவின் சித்தத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அவர் சித்தத்துக்காக காத்திருக்கணும். அவர் ஒரு பிளான் நமக்கு வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. நம்ம இஷ்டத்துக்கு அப்படி சும்மா அலையிறது கிடையாது. தேவ திட்டத்துக்காக காத்திருக்கணும். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கும் போது நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவ சித்தம், அழைப்பு, ஊழியம், தேவ சித்தம் நம்முடைய ஆசீர்வாதம், நன்மைகள், தேவ சித்தம் நம்முடைய ஆலயம், ஊழியம், எல்லாம் தேவ சித்தம் தான். அப்ப தேவ சித்தத்தின்படி வாழ நாம் கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3 காரியம் உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவது, தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். 2வது, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். 3வது, பிதாவின் சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, காத்திருக்கிற அனுபவம் என்பது கடினமானதுதான் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் உமக்காக காத்திருக்க, உங்களுடைய சித்தத்துக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்துக்காக, ஆண்டவரே உம்முடைய நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவர் உம்முடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்க உதவி செய்வீராக. உம்முடைய நேரத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. நீர் அற்புதம் செஞ்சா குளத்துக்குள்ள விழ வேண்டிய அவசியம் இல்லை. குளத்துக்குள்ள விழுந்து அந்த தண்ணீர் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கைபிடித்து தூக்கி விடுகிறவர். எழுந்திரு, ஆமென், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்ல உங்களுடைய வார்த்தையினாலே மட்டும்தான் ஆகும். ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.